Friends, welcome to Subbu Creations. இன்னைக்கு நம்ம காரப்பொரி மசாலா பொரி செய்யலாம். இது என்னென்ன பொருள் இதுக்கு வேணும்னு பார்க்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம். மோர் மிளகாய் எடுத்து வச்சிருக்கு. பூண்டு ஒரு 10 பல்ல தோலை உரித்து தட்டி வச்சிருக்கு. மஞ்சள் பொடி, கடுகு, சீரகம், தேங்காய் எண்ணெய், பொட்டுக்கடலை, உடைச்ச கடலை, அப்புறம் நிலக்கடலை தோல் உரித்து வறுத்து வச்சுருக்கு. பொரி தேவையான அளவு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உப்பு தேவை. இப்போ கடாயை அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகோட சீரகமும் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் ரெண்டும். இப்போ எல்லாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். சீரகமும் கடுகும் பொரியணும். நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. சிம்மில் வச்சு செய்யணும், இல்லைன்னா கருகிடும் எல்லாமே. இப்போ நம்ம மோர் மிளகாயை சேர்த்துக்கலாம் கிள்ளி. கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. மோர் மிளகாய் சேர்த்து செய்கிறதுனால கொஞ்சம் நல்ல வாசமாக இருக்கும். பூண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டும் நல்லா வதங்குற அளவுக்கும் கருவேப்பிலை ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பு எப்பவும் சிம்மிலே இருக்கட்டும். காரம் பத்தலைன்னா இதோட மோர் மிளகாயோட நம்ம மிளகா பொடி சேர்த்துக்கலாம். இல்லை இது மோர் மிளகாய் வேண்டான்னா நம்ம மிளகா பொடி வரமிளகாய் சேர்த்து செய்யலாம். இப்போ பொட்டுக்கடலையை போட்டாச்சு, உடைச்ச கடலை சேர்த்தாச்சு. நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்லா இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ பொரி தேவையான அளவு சேர்த்தாச்சு. மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம், நல்லா கலங்கிறதுக்கு. நல்லா எல்லாத்தையும் பரட்டி கொடுத்தோம்னா எல்லா இடமும் நல்லா பரவிக்கும். கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டிருக்கு, ஒரு பிஞ்ச் அளவு. பாருங்கள், நல்லா கலக்குனதுனால நல்லா கலர் வந்துடுச்சு. மொறுமொறுன்னு வாசமான மசாலா பொரி ரெடி ஆயிடுச்சு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயும் மிளகா பொடி மோர் மிளகாய் இதெல்லாம் எச்சு பண்ணிக்கோங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.